நல்ல ஒரு டேஸ்டான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 துண்டு அளவுக்கு வெங்காயம் சேர்த்துடலாம். அதாவது ஒரு 1.5 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், பெருங்காயம் ஒரு 2 சிட்டிக்கு அளவு, ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துல இந்த பருப்பு வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 2 கைப்பிடி அளவு போட்டா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருந்தாலே போதும், கீரை வெந்துடும். கீரை வந்து வெந்துடுச்சு பாருங்க. கொஞ்சமா புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதும், இதுக்கு மேல எடுக்காதீங்க. இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டுமா. இப்போ இந்த கீரை வந்து இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பாருங்க, கடையும் போதே நல்லா மசிஞ்சிடுது பாருங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்குங்க. இதுல 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவும் வறுத்து போட்டு நம்ம கடைஞ்சோமா மணமா நல்லா இருக்கும். இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துருங்க. நல்லா கடைஞ்சிடுங்கம்மா. இதை போலதான் இருக்கணும். நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கு. முருங்கைக்கீரை கடையில் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நச்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துருங்க. ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணாம வாசனைக்காக, கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன். அவ்வளவுதாம்மா. ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையில் ரெடி.